எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 4 கிறிஸ்டல்ஸ் உடைய யூசேஜ் பற்றி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து உங்ககிட்ட தம்பிள்ஸாக இருந்தால் பரவாயில்லை. ஏன்னா தம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக இருக்கும். அப்படின்னாலும் ஓகே. இல்லை ராட் ஷேப், டவர் ஷேப், இல்லை வந்து கிளஸ்டர்ஸு, தென் வந்து உங்களுக்கு ராக் அந்த மாதிரி இருந்தாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கை நம்மளுக்கு தந்த வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து சாதாரணமாக உருவாகிறது கிடையாது. இதில் ஒரு ஸ்டோன் உருவாகணும் அப்படின்னா எத்தனையோ 1000 வருஷங்கள் வந்துட்டு நம்மளுடைய பூமிக்குள்ளே பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, பலவிதமான என்ன சொல்கிறது, இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே ஒன்று கலந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து உருவாகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டலில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவல். அது மட்டும் இல்லை, இது சில நேரங்கள் வந்து இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஹீலிங்க்கு யூஸ் பண்ணலாம், மணி பர்பஸ் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து மணி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டலுக்கு தெரியாது. பட் வந்து அந்த மணிக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிறிஸ்டல்ஸுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய எனர்ஜி வந்து என்ஹான்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமும் ஆகும். சரிங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு த்ரோட் சக்கரான்னு வச்சுக்கோங்க. இந்த த்ரோட் சக்கராவுடைய ஆக்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கையில் என்ன கிறிஸ்டல் இருக்குதோ, பொதுவாக எந்த கிறிஸ்டல் இருக்கோ அந்த கிறிஸ்டலை வந்து கொஞ்ச நேரம் த்ரோட் சக்கராவுக்கு முன்னாடி பிடிச்சிங்கனாலே, கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கனாலே உங்கள் த்ரோட் சக்கரா எக்ஸ்பேண்ட் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா சிலருக்கு வந்து உடனே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அது அவங்களுடைய த்ரோட் சக்கராவுடைய சைஸை பொறுத்தது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அது பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி பொறுத்தது. இது ஒரு தடவை பண்ணினா போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எவ்ரிடே நம்மளுடைய சக்கராஸ் வந்து அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு அவுட்டர் லேயரில். ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த ஸ்டோன்ஸ் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆராக்கு வந்துட்டு பவர் கிடைக்குது. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோன் பற்றி தான் காமிக்கலான்னு நினச்சேன். இது ஆக்சுவலாக இது வந்து இந்த கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இது ராக்கு, அப்படியே இந்த பாறையை உடைச்சி அப்படியே வந்துடுறது. இந்த அமெத்திஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேட் ஒன்று அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லையா? அப்படின்னு ஒன்று நம்மளே சொல்லுவோம்ல, இது என்னடா இது நம்ம தலையெழுத்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது அந்த இடத்த சரி பண்ணக்கூடியது தான் இந்த அமெத்திஸ்ட். எப்போவுமே நம்மளுடைய க்ரௌன் சக்ராவை கிளென்ஸ் பண்ணவும் அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணவும் வந்து இந்த அமெத்திஸ்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது இந்த அமெத்திஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு சமமாக இருக்கிற ஒரு இடத்துல, அதாவது பிளேஸில் ஒரு சேர் மேலேயோ இல்லை வந்துட்டு டேபிள்லேயோ வந்துட்டு நீங்கள் இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோன் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரௌன் சக்கராவுக்கு இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோனுடைய எனர்ஜி பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸுக்கெல்லாம் வந்து எதுவும் எனர்ஜி நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எப்போவுமே இந்த ஒளியுடைய பாசேஜ் எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ கண்ணாடியில் நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற உங்கள் ஃபேஸ் வந்து பிரதிபலிக்கும். ஆனால் கிறிஸ்டல்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இதோடைய ஓன் லைட்டு தான் வெளியில் வரும். ஸோ ரிஃப்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது இந்த கிறிஸ்டலுடைய ஒளி வந்து கிறிஸ்டலுடைய ஆரா எனர்ஜி வந்துட்டு உங்களுடைய ஆராவில் வந்துட்டு மிங்கிள் ஆகும். ஸோ அதனால தான் மெடிடேஷனுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நம்மளால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அமைதியாகவே இருக்க முடியல, மைண்டு வந்து ரொம்ப யோசனைகள் வந்து போய்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோனை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக்கஸ்னஸ் வர்றதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது போடும்போது என்ன ஆகும்னா மெமரி பவர் வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஒரு அமைதி கிடைக்கும். இன்னொன்று, டிவைன் கான்ஷியஸ்க்கு போகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? சரி, தென் வந்துட்டு ரோஸ் குவார்ட்ஸ் கிளஸ்டர் இது. ஸோ
ஸோ இது பார்த்திங்கன்னா இது நேச்சுராகவே இப்படி தான் வரும். இதில் வந்து நம்மளுடைய பெண்டன்ட்டு, ரிங்கு, இல்லை வந்துட்டு இந்த மாலை டைப்பு அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் வந்து இது வந்து ராக் கிறிஸ்டல். இது அப்படியே பாறையை உடைச்சி அப்படியே வர்றது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது இதோடைய எனர்ஜியே வேறு லெவலில் இருக்கும். இப்போது நம்மளா ஒன்றை ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரதுக்கும் இயற்கையிலேயே இதுதான் அப்படின்னு வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி பெயின் ஏதாச்சும் உங்கள் பாடியில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல, இப்போ எனக்கு இந்த கையில் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த இதனால வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நார்மலாக கொஞ்சம் நேரம் இப்படி கிளாக்வைஸில் இது ரொட்டேட் பண்ணிங்கன்னு வைங்களே, உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த டார்க் எனர்ஜிஸ் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் மறையும். தென் கொஞ்சம் நேரம் அந்த அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த பெயின் இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆரா வந்து எனர்ஜைஸ் ஆகிட்டு அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ கிறிஸ்டல் ஹீலிங் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தனி ஒரு கிளாஸ் அது. ஏன்னா இது ஜென்ரலாக நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் கிறிஸ்டல்ஸில். ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸில் வந்து தான் நான் சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து இருக்குது. அது தன்னுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி என்ன மினரல்ஸோட இது கம்பைன் ஆகி வந்திருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஒயிட் குவார்ட்ஸில் வந்துட்டு வேறு கிறிஸ்டல்ஸும் காம்பினேஷன் ஆகி வரும். அமித்திஸ்ட் ப்ளஸ் ஒயிட் குவார்ட்ஸ் வரும், இல்லை வந்து ஸ்மோக்கி குவார்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஒயிட் குவார்ட்ஸ் வரும். தென் வந்துட்டு கால்சைட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா லட்சக்கணக்கான மினரல்ஸ் இருக்குது நம்ம செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில். ஏன்னா நவரத்ன ஸ்டோன்ஸ் அப்படின்னா 9 ஸ்டோன்ஸ் தான் வரும். பட் அது வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி போடணும். பட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுல எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. யார் வேணாலும் எந்த ஸ்டோன் வேணாலும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அடுத்த ஸ்டோன் என்னென்னா செலனைட். இந்த செலனைட் வந்துட்டு பியூரிஃபிகேஷனுக்கான ஸ்டோன். இது எல்லாருடைய வீட்லேயும் இருக்க வேண்டிய ஸ்டோன் இது. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா பிளாக் டர்மலின் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளாக் டர்மலின் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி எலிமினேட் பண்ணும். ஆனால் இந்த செலனைட் என்ன செய்யும்னா பியூரிஃபை பண்ணிடும். சரிங்களா. எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நகர்த்தி விடும். ஆனால் இந்த பியூரிஃபை பண்ணுறதுங்கிறது அந்த எனர்ஜியவே அப்படியே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு இந்த செலனைட் வாண்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். ரேக்கி படித்தவங்க இல்லை லாமாஃபெரா படித்தவங்க, ஷாமன்ஸ் படித்தவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செலனைட் வாண்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இந்த வாண்டால் ஒரு சிம்பிள் போட்டு நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரேக்கி மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க செலனைட் கிறிஸ்டலை தாராளமாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது அவ்வளோ நல்ல கிறிஸ்டல் இது. ஏன்னா கிறிஸ்டல்ஸ் கிடைக்கிறது வந்து சும்மா சாதாரணமாலாம் கிடைக்காது. எப்படி வந்து கோல்டு அண்ட் டைமண்ட்ஸை வந்து நம்ம மைன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்களோ, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்களோ, அதே கஷ்டம்தான், அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இந்த கிறிஸ்டல்ஸுக்கும். நம்ம யாருமே இந்த பூமியை விட்டு மேலேயும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ஷன் இல்லாமையும் இல்லை. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பூமியோட கனெக்ஷன் இருக்குது, நம்ம பிரபஞ்சத்தோடவும் கனெக்ஷன் இருக்குது இல்லையா. அப்போது இங்கே இருந்த ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்க தானே வேணும். பூமியோடைய சக்தி கிடைக்கணும் இல்லையா. அது வந்து எப்படி நமக்கு கிடைக்கும்? ஒரு வாட்டர் மூலமாக கிடைக்குது, சாண்டு மூலமாக கிடைக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு நார்மலாக வீட்டில் குளிக்கிறதுக்கும் ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. எவ்வளவோ பேர் கோமதி சக்கரம் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு தான். ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் ப்ளஸ் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும். அதனால தான் இந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ செலனைட் கிறிஸ்டல் வச்சு நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு கூட நீங்கள் செலனைட் கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாம். தென் ரொம்ப அழகான இது என்னென்னா இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸு. இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஸ்மால் டவர். நிறைய பேர் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ரிங்கெல்லாம் போடலாம், தாராளமாக ரிங் போடலாம் நீங்கள். ஏன்னா இந்த ரோஸ் குவார்ட்ஸில் ரிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஹார்ட் சக்ரா எப்போவுமே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அடிக்கடி இந்த கோவப்படுறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிடும். ஏன்னா பிங்க் ரே அப்படின்னாலே வந்துட்டு லவ் அண்ட் கம்பேஷன் தானே. ஸோ இந்த பிங்க் கலருடைய எனர்ஜி வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த பிங்க் கலர் இந்த ஸ்டோனே வந்துட்டு இப்படி தான் இருக்கும், மைல்டு பிங்காக தான் வரும் இந்த ஸ்டோனு. இதையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தென் இந்த கிறிஸ்டல்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் உள்ளங்கையில் வச்சு மெடிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டோன் கிட்ட உங்களுடைய வாண்டட் என்ன அப்படிங்கிறத வந்து இம்ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ரிண்ட் அப்படின்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்கள் தாட்ஸை வந்துட்டு அந்த ஸ்டோனில் நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க. அது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டோன் வந்து அதுக்கு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணணும். எந்த ஸ்டோன்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்டோனுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படணும். அப்போது அது வந்து என்ன செய்யும், உங்களுக்கு தேவையான அந்த ஆற்றலை வந்து அது கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பாசிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.